ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கேட்டது போல ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் இந்த வருஷமும் ஆண்டவர் நம்மை பொறுமையாக இருக்கிறார். நாம் கனி கொடுக்கவே தேவன் விரும்புகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரம் இப்படி 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். தோட்டத்து எஜமான் இப்படி மரம் இது தேவையில்லை, வேண்டாம், வெட்டி போடு, ஏன் தோட்டத்தை கெடுக்குதுன்னா. ஆனால் அதற்கு ஐயா இயேசுவை பார்த்து அந்த வேலைக்காரன் சொல்கிறான். ஓனர் எஜமான் இயேசு, வேலைக்காரன் ஆவியோடு கூட அந்த வேலைக்காரன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த வருஷம் பொறுமையாக இருங்க, இந்த வருஷம் மட்டும் இருக்கட்டும் ஆண்டவரே, இதை நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டாலும் சரி, இது அப்புறம் அதை வெட்டி போடலான்னு சொல்லி ஆண்டவர் ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்தி நாம் ஆண்டவரை தேடும்படிக்கு, நல்ல மனம் திரும்புவதோடு கூட நாம் ஆண்டவருக்கென்று வாழும்படிக்கு ஆண்டவரை நம்ம இடத்துல விரும்புவதெல்லாம், ஆண்டவரே நான் மனம் திரும்பி குணப்பட விரும்புகிற ஆண்டவரே, என்னை செம்மையான மனம் திரும்புதலிலே நீங்கள் நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்தோம்னா மெய்யாகவே அந்த ஆண்டவர் நம்மை மனம் திரும்ப செய்வார். மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதுக்கு முன்னாடியே கூட படிக்கலாம், 3ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம், மத்திய 3ஆம் அதிகாரம். அங்கே யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யமும் சமீபத்திற்குது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுடைய சத்தம் உண்டென்று ஏசையா தீர்க்கதரிசனங்களை சொல்லப்பட்டவன் இவனே. இந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையிலே வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாக இருந்தது. அப்பொழுது எருசலேம் நகரத்தார் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனாலே ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார் இந்த யோவான் ஸ்நானகன். அப்படி அவரை ஆயத்தப்படுத்தி பாவங்களை அறிக்கையிட்டு எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றார்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெற வரும்படி கண்டு, சிலர் ஆண்டவருக்கு வாழ விரும்பாத ஒரு கூட்டத்தார் பரிசேயரும் சதுசேயரும் வந்து எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி யோவான்கிட்ட வர்றாங்க. யோவான் அவன் அதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீங்கள் 8ஆம் வசனம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வந்தீங்கன்னா மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபத்து தான் இருக்குதுன்னு சொன்னால், நீ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி, ஒரு வாழ்க்கை ஆண்டவரே என்னிடத்தில் உண்டாக வேண்டும். ஆண்டவரே, கனி என்னவனே நம்ம ஏதோ இந்த பக்கமும் தொங்காது. நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆண்டவரே அது உமக்கு மகிமை கொண்டு வருதா? அந்த தோட்டக்காரன் சொன்னது மரத்தின் ஓமை, இந்த யோவான் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கையின் ஓமை. ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையிலே நல்ல ஒரு மனம் திரும்புதல் உண்டாகணும். ஆண்டவரே, அந்த மனம் திரும்புதல் எப்படின்னா, அது என்னோட வாழ்க்கையிலே சும்மா பேச்சிலே அல்ல, செயலிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு கனி உண்டாகணும். ஆண்டவரே, அந்த கனி உண்டாயிருந்தால் போதுங்க. ஆண்டவர் அதை பார்த்து தான் நம்மை நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து இப்படி நாம் மனம் திரும்பி ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையிலே நீங்கள் விரும்புகிற ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நாம் வந்தோம்னா மெய்யாகவே நம்மளோட வாழ்க்கையை தேவன் புரட்டி போடுவார். ஏதோ நம்மளாலே ஒன்றும் செய்ய முடியாதுங்க. ஆண்டவர் தம்முடைய ஆவியை நமக்கு அளவில்லாமல் தந்து இந்த வாழ்க்கை வாழ தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினாலே நடத்துவார். பாவம் செய்யாதே, மீறாதே, உன்னை நற்குல எரேமியாவின் புஸ்தகம், இதை வச்சுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனியும் தரும்
உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நான் உன்னை நற்கனி தரும் உயர்குலம், ஆண்டவரை உயர்த்துகிற அந்த இருதயம் கொண்ட உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளை மாறி போனது என்ன? ஆண்டவரே, இப்படி எரேமியா ஜனங்களை எச்சரித்து ஆண்டவருக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் நீ ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை கனி. தேவனே, என்னை அப்படி நீங்கள் மாற பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஒரு வாழ்க்கை உம்மாலே உண்டானது. இந்த ஒரு வாழ்க்கையை நான் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் கனி கொடுக்க உதவி செய்யணும்னு சொல்லி நாம் இருதயத்தை ஆண்டவர் பட்சமாக திருப்பணுங்க. திருப்புறதுங்கிறது ஏதோ நாம் சபைக்கு வர ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை. ஆண்டவரே, எல்லா நாளும் இந்த இருதயம் பட்சமாக திருப்பப்படட்டும் ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற அந்த வாழ்க்கை, அந்த கனி என்னிடத்தில் உண்டாகும் மட்டும், நீங்கள் சொல்லும் மட்டும் நான் அதை ஆண்டவரே எனக்கு நீங்கள் உண்டாக்கி தாங்க. அதுக்கு அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு, ஆண்டவருடைய சபைக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு இந்த இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள். இப்படி ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நம்மை நடத்துகிற தாசர்கள் சொல்கிற ஆலோசனைப்படி அறிவோடும் புத்தியோடும் நம்ம மேய்க்கும் போது, ஆண்டவரே, அந்த புத்தியை நான் ஏற்றுக்கொண்டு நல்ல கனி கொடுக்கிற ஒரு உயர்குல, நல்ல தரமான கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது என்னுடைய சாமர்த்தியமோ என்னுடைய புயபலமோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய மிகுந்த இரக்கம், உம்முடைய மிகுந்த கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எனக்கு என்னை இப்படி ஆவியினால் இருப்பினால் ஒழிய இந்த கிறிஸ்துக்குன்னு வாழற வாழ்க்கை என்னால் வாழ இயலாத ஆண்டவரே. உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அப்படின்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை செம்மையாக நடத்துவாருங்க. இந்த யோவானுடைய தகப்பனை நான் குறித்து நேற்று தியானிச்சு பார்த்தேன். யோவான் சானோடைய தகப்பன் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர் சகரியா, யோவான் சானுடைய தகப்பன் சகரியா. ஆண்டவரே, இந்த பிள்ளை பிறக்கப் போகுது, நான் இதனாலே அறிவேன்னு சொல்லி அவனுடைய அவிசுவாசத்தினாலே அவர் இயேசுவை நம்பாத போன மனுஷங்க. ஆனால் விசுவாசமாய் ஆண்டவர் சொல்ல வார்த்தையை அவர் கேட்டு வாழ்ந்தார். அந்த விசுவாசத்தினாலேயே தான் அந்த பிள்ளை யோவான் சாமன் பிறந்து ஆண்டவருடைய ஜனங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஆயத்தப்படுத்த வந்த மனுஷங்க. அவரை குறித்து எப்படி எழுதிருக்கு பாருங்க. அந்த யோவான் சாமனை குறித்து எழுதியிருக்கிறாங்க. 14ஆம் வசனம், லூக்கா 1:14. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகள் எடுத்திருக்கும், கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி, உத்தமமான ஜனத்தை, உயர்வான ஜனத்தை, ஆண்டவருக்குன்னு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற விருப்பமுள்ள ஜனத்தை ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாயிருந்து அவருக்கு முன்னே நடப்பான். ஆண்டவருக்கு முன்னே நடந்த மனுஷன் யோவான் சானகன். அந்த மனுஷன் தான் சொல்கிறாரு, மனம் திரும்பி கனி கொடுங்கப்பா. மனம் திரும்பாத வாழ்க்கையை வாழ விரும்பலை. நீங்கள் மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. சபைக்கு வந்து போகிறதுனால நான் பரலோக ராஜ்யம் போய்டுன்னு கணக்கு எண்ணக்கூடாது. ஆண்டவரே, நான் மனம் திரும்பி என்னோட அந்தரங்க வாழ்க்கையில் நான் கனி கொடுக்குற மனுஷனாய், என் குடும்பத்திலே நீர் மையப்படும்படியாய், ஆண்டவரே, நீர் என்னை பிள்ளைகளின் வரிசையிலே வச்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த இறைமையால் தான் இருக்குது 4ஆம் அதிகாரத்தில். என்னை நீர் உம்முடைய பிள்ளைகளின் வரிசையிலே வச்சிருக்கீங்க ஆண்டவரே. நான் ஆகாதவனாய் போய்விடக்கூடாது ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மையப்படுத்தவே நீர் எங்களை ஊருக்கு ஒருவரும் கோத்திரத்துக்கு ஒரு சிலருமாய் தெரிந்து அழைத்திருக்கிறீர். இங்கே வந்து இந்த வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரை சொல்லி நாம் ஆண்டவரத்தில் நம்மை தாழ்த்தி வந்தால் போதுங்க. இப்படி தாழ்மையாக வருகிறவன்ட்ட தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக்கொண்டு அருமையாக இந்த கிறிஸ்துவுக்குன்னு வாழ்ந்துட முடியும். ஆனால் நாம் வந்து என்ன செய்கிறோன்னா செவி கொடுக்க மாட்டோங்கிறோம். அதே எரேமியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்று விசேஷித்தத்தை அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உன்னை வாழ்நாளாக நீடித்திருக்கும்படி, கனி கொடுக்கும்படி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாருங்க.
என் ஜனமாயிருப்பீர்கள், உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா தேவனுடைய வழியிலும் நாம் விருப்பமாய் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்க முடியுங்க. அவர்களோ, அந்த இஸ்ரவேல் ஜனங்களோ அதை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் பொல்லாத இருதயத்தின் யோசனைப்படியும் கடினத்தின்படியும் நடந்து முன்னிட்டு அல்ல, ஆண்டவரை தேடி முன்னிட்டு வாழ்கிற வாழ்க்கைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் பின்னிட்டே போகிறேன்னா உணர்வு இல்லாமல் போயிட்டு எனக்கு என்னோடய வாழ்க்கையில், ஆண்டவரே நான் பின்னிட்டு போகக்கூடாது ஆண்டவரே, திரும்பி பார்க்கக்கூடாதுன்னா நான் பார்க்கக்கூடாது ஆண்டவரே, முன்னாலே நான் பார்த்து வாழ உதவி செய்யுங்க. அந்த அம்மாட்ட சொன்னது, லோத்தின் மனைவிட்டு சொன்னது, நீ பின்னிட்டு பாராதுன்னு சொன்ன அந்த அம்மா ஏன் திரும்பி பார்த்தாங்கன்னா அவங்களோட இருதயமெல்லாம் அந்த சோதமும் கோமராவும் மேலே தாங்க இருந்தது. தன்னுடைய பொக்கிஷம், தன்னுடைய ஆசை இச்சைகள், தன்னுடைய பணம் எல்லாம் அங்கே இருக்குது. அதை தான் அந்த இருதயம் திரும்பி பார்க்குது. ஆண்டோடைய தூதனாரனோட திரும்பி பார்க்காதனாரு, அதெல்லாம் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அம்மா திரும்பி பார்த்தாங்க, அவ்வளோதான். ஆண்டோடைய வார்த்தையின்படி அந்த அம்மா உப்புத்தன ஆனாங்க. லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லி, ஆண்டவர் எச்சரித்து, ஆண்டவர் பேசும்பொழுது, ஆண்டவரே என்னோட ஆவிலே உண்டான கலக்கம் நீங்கி ஒரு கணித இருக்கிற வாழ்க்கையை வாழணும் ஆண்டவரே. ஏதோ கணித இருக்கிற வாழ்க்கைனா சொல்லி நாம் போய் மெனக்கெட்டு நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாங்க. ஆண்டவரை வார்த்தைக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே எங்களோட அந்தரங்க வாழ்க்கையிலே உமக்கு தெரியாத தீமைக்கும் பாவத்துக்கும் என்னை கழுவி சுத்திகரித்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி நான் சுத்திகரித்து கழுவி கொள்ளலன்னு வச்சுங்க, அந்த எரேமியா அந்த வசனத்தின்படியே தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். எரேமியா வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க. எரேமியா 2 11-13 படிக்கிறேன். என் ஜனங்களை 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் சொல்கிற தீமையில் 2ல் 1 நாம் ஆண்டவரை விட்டு விடுறோங்க. விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகள் ஆகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவருக்குன்னு நாமளாக ஒன்று செய்து, விசேஷமாக நாமளாக ஒன்று செய்து, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை முதலாவது தள்ளிட்டு நாமளாக ஒன்று செய்கிறது தாங்க 2வது. ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கள், அதன்படி செய்ய உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னோம்னா 17ஆம் வசனம், உன் தேவனாய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டு போகும் காலத்திலே நீர் அவரை விட்டு போகிறதுனால அல்லவோ இதை அவர் உனக்கு நேரிட பண்ணினார். சில தீமைகள் நம்மை நெருங்குதுன்னா தேவனை விட்டு விலகக்கூடாதுங்க. ஆண்டவரே ஆசையாய் தொடர அழைச்சிங்க. ஆண்டவரே உங்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வர உதவி செய்யுங்க. அப்படி நான் பின்பற்றி வர விரும்பலைன்னா 19ஆம் வசனம், உன் தீமை உன்னை தண்டிக்கும். நான் சொல்லலைங்க, சத்தமாக பேசுகிறேன்னு வருத்தப்படாதீங்க. நான் சொல்லலை, பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு. என் தீமை என்னை தண்டிக்கும். நான் நீங்கள் அகா பண்ணி மனுஷர்களை ஏமாற்றி காரியங்களை செய்து ஆண்டவரே ஏமாற்றக்கூடிய துணிச்சல் கொண்ட மனுஷனாக நான் இருந்தேன்னா அது என்னை தண்டிக்கும். உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாய கர்த்தர் விடுகிறதும் என்னை பற்றும் பயம் முன்னெடுத்து இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் அப்படின்னு ஆண்டவராக இயேசு சொல்கிறாருங்க. கர்த்தராக இயேசு சொல்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நான் உன்னை விட்டு பின்வாங்கி போயிடக்கூடாது. ஆண்டவரே எனக்கு வருகிற நெருக்கங்களின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் சோர்ந்து போகாதிருக்கிற ஆவியை தாருங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. ஆண்டவரே நான் உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நம்முடைய வழிகளெல்லாம் எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்க போனால் போதுங்க, நம்முடைய எல்லா வழிகளையும் தேவன் நமக்கு உணர்த்துவார். இது இப்படியே இருக்கட்டும். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் கேட்டோம், மனந்திருந்ததில் கேட்ட கனிகள் கொடுங்கள் சொல்லிட்டு 10ஆம் வசனத்தில், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும். மனம் திரும்புதலுக்கென்று நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் முன்குறிச்சு சொல்றாருங்க, எனக்கு பின்னால் ஒருத்தர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. ஆண்டவரே நான் தூற்றுக்கூடையில் இல்லை மணியாக இருக்கணும் ஆண்டவரே, பதராக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த தூற்றுக்கூடையில் இருக்கிற அந்த நெல் மணியோடு அந்த பதரம் ஒன்றாக இருக்கும்பொழுது அதை தூத்தும்பொழுது நெல் தனியாக விழும், பதர் தனியாக பறந்து போயிடும். ஆண்டவரே தூற்றுக்கூடை நம்முடைய கையில் இருக்கிறது ஆண்டவரே, அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றான். பதறு பறந்து போடுமேனு நம்ம விட்டுருவோம், சாதாரண விவசாயிகள்லாம் அதான் செய்வோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிற ஆவியானவர் பதரையோ
அவியாத அக்னியிலே ஆண்டவர் சுட்டெரிப்பாருங்கிறார். இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே ஆண்டவர் விரும்புவதெல்லாம், ஆண்டவரே என்னை நீங்கள் உங்களுக்குன்னு ஏற்படுத்தினீங்க ஆண்டவரே, ஊருக்கு ஒருவரும் கோத்திரத்துக்கு ஒரு சிலருமா எங்களை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை காண உதவி செய்யுங்க. இயேசுவை கண்ட அந்த மனுஷன் யோவான் சொன்னது போல அவருடைய ஜீவன் எங்களுக்கு வெளிப்பட்டது, அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு வெளிப்பட்டது, அவரை நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை எங்களுடைய வாழ்க்கையில் முன்னோடியாக இருக்க வேண்டுமே. இப்படியெல்லாம் நாம் இயேசுவை ஒவ்வொரு நாள் நம் கண்முன்னாய் வைத்து அவரை நோக்கி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் சோர்வு பலவீனங்கள் எதுவுமே வராதுங்க. உற்சாகமாய் ஆண்டவரே உம்மை நம்புகிற நம்பிக்கையில் என்னை பெருக செய்யுங்க ஆண்டவரே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் இருதயம் என் ஆண்டவருடைய ஆவியை வாஞ்சித்து கதறணுமே, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தின் கூக்குரலை நாம் கேட்டோம்னா ஆண்டவர் கேட்பாருங்க. இருதயத்தில் இப்படி கூக்குரலாக இருக்கிற மனுஷனுடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் ஆண்டவர் கேட்பார். எப்படி யோவான் சானுடைய தகவன் சகரியா அவிசுவாசப்பட்டது போல சாம்புவலை பெற்றெடுத்த தாய் விசுவாசமாக ஜெபிச்சாங்க. அந்த அம்மா போய் அன்னால் அங்கே இருந்த ஒரு மூத்த சகோதரன் அருமையாக வயசு ஆனால் அந்த அம்மா நான் குடிச்சிட்டு ஜெபம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தன் இருதயத்திலே அவர் நினைக்கிறாரு. அந்த அம்மாவுக்கு தேவனே வெளிப்படுத்தினாரு, ஆண்டவனே நான் குடிக்கல, என் இருதயத்தை தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதிலடி அடித்த பிறகு போயிடுறாரு அந்த கிழவன். அந்த அம்மா வேண்டுதலை தேவனு கேட்டு சாமுவேலை பிறக்க செய்தாருங்க. இப்படி நம்மளை இருதயத்தின் கூக்குரலை கேட்கிற அந்த தேவனுக்கு முன்பாய் ஆண்டவரே நீர் எதிர்பார்க்குற இந்த நல்ல வாழ்க்கையை வாழ எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. காலைதோறும் இயேசு எழுந்து கற்றுக்கொள்வதை கேட்கும்படி அவருடைய செவிகளை கவனிக்க செய்தீரே ஆண்டவரே, என்னுடைய செவிகளை கவனிக்க செய்யுங்க. மாறுபாடும் கோணலும் கொல்லாத இந்த இச்சை நிறைந்த உலகத்திலே வாழ எனக்கு தெரியல ஆண்டவரே, வாழ உதவி செய்யுங்க. என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் வேறு மனுஷனாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நான் ஆதியிலிருந்து சபையில் உள்ள தாக்கப்படுக்கும் தாய்க்கும் பிறந்த பிள்ளையாக இருந்தாலும் என்னிடத்துல இருக்கிற மாய்மாலம் போற வேற உலக மனுஷன்கிட்ட கூட இல்லை ஆண்டவரே, என்னை மன்னியும். நான் என் தகப்பனுக்கும் தாய்க்கும் நல்ல ஒரு நற்பெயரை உண்டாக்குற மனுஷனாய் வளரணுமே. நம் வாலிபர்களுடைய இதயத்தில் இப்படி ஒரு ஆண்டவரை அறிகிற அறிவு உண்டாகணுங்க. ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் வாழ உதவி செய்யுங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க. அந்தரங்கத்திலே நான் உண்மையாக இருக்க உதவி செய்யுங்க. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா தாங்க நமக்கு வெளியரங்கமான நம்முடைய வாழ்க்கையை கனி தருவார், நம்மை ஜெயம் எடுக்க செய்வார். அந்தரங்கத்தில் நான் மூடி மூடி வாழ்ந்துட்டா ஆண்டவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். வெளியரங்கமாக நமக்கு ஒன்றுமே நடக்காது. சும்மா வந்து போய் ஜெபம் பண்ணி பாட்டு பாடி சத்தமாய் பாடி ஆண்டவரை உயர்த்திட்ட மனுஷனை போல நம்ம காட்சி அளிப்போம். ஆனால் ஆண்டவரே என்னோடய வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் செவி கொடுக்குறேன். நீர் என்னை உயர்தரமான அந்த லட்சியமுள்ள வாழ்க்கைக்கு அழைச்சிங்க ஆண்டவரே. எனக்காக நீர் உங்களுடைய சொந்த சரீரத்தை பிக்க ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் பார்க்க உதவி செய்யுங்க. என் இருதயம் அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நான் பார்க்க வேண்டுமே. நம் இருதயமெல்லாம் எப்பொழுதும் இயேசுவின் மேலேயே பதியுங்க. எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12 எப்படி ஆகையால் 12:1 மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், 11ஆம் அதிகாரம் ஃபுல்லாக திரளான சாட்சிகளை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதிட்டு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நம்ம என்ன செய்யணும்னா, நம்மை பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும், உலகம் அதன் ஆசை இச்சைகள், நண்பர்கள், உறவினர்கள், சொந்த மனைவினாலே ஆளுகை செய்கிற புருஷனானா இல்லை ஆண்டவராலே ஆளுகை செய்கிற புருஷனானா நம்ம தாங்க நம்ம கேட்டு பார்க்கணும். புருஷனாலே ஆளுகை செய்கிற மனைவியா இல்லை தேவனாலே ஆளுகை செய்கிற மனைவியா? இப்படிலாம் நான் ஒரு புருஷத்தன்மையோட வாழ நான் பழகணுங்க. இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம்னா தேவன் விரும்புகிற கனி நம்மளோட வாழ்க்கையில் உண்டாகும். இல்லாட்டி ஆண்டவர் நம்ம மேல் பொறுமையாக இருக்க மாட்டாருங்க. ஆண்டவர் இந்த வருஷமும் பொறுமையாக இருக்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த 2026 நான் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் தள்ளி போடக்கூடாது, மனம் திரும்பிடுறேன். என்னுடைய போர்வையை என்னுடைய தலகணியை கண்ணீரால் நினைக்கிற ஆண்டவரே, என்னை வேறே மனுஷனாய் மாற்றுங்க. தீராத வாஞ்சி நமக்கு உண்டாகணுங்க. இப்படி தீராமல் ஆண்டவரை தேடுற நமக்கு ஆண்டவர் சும்மா அப்படி விட்டுற மாட்டாருங்க. நம்மை தம்முடைய ஆவியினால் நிரப்பி, என் மகனே, என் பிள்ளையே, என் மகளே, நம்மை ஆசீர்வதிக்கவே தேவன் அந்த பூமிக்கு வந்தாருங்க. எந்த மனுஷனையும் தள்ளி போடல. உங்கள் ஒவ்வொருவருக்காகவும், எனக்காகவும், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்காகவும்
ஆண்டவராய் இயேசு மரித்தாரே, ஆண்டவரே நான் அதை எண்ணி பார்க்க மாத்திரம் எனக்கு நல்ல இருதயம் தாங்க ஆண்டவரே, என் இருதயம் மாத்திரம் கெட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே, இந்த இருதயம் நவமாக இருக்கணும் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு அதில் விழுந்த உடனே அது 30, 60, 100 பலன் கொடுக்கணுமே ஆண்டவரே, என் செவிகளை திறந்தருளும், உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்க. இப்படிலாம் நாம் ஆண்டவரை தேடுவதில் தீவிரம் காட்டினோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகிற கனி உண்டாகும். இப்படி யோவான் ஸ்நானகன் கனி கொடுத்து சொன்னார். அதே வார்த்தையை தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்தாருங்க. இயேசு, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர் அப்படின்னு சொன்ன அந்த வல்லவராக இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. அதுக்கு அடுத்த பக்கத்திலே மத்தேயு 4ஆம் அதிகாரம், இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இதுக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகன் வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்கலீங்க. ஆனால் அதுக்கு பிறகு இருளில் இருக்கிற அது மனுஷனாய் பார்த்து, யோவானை மனுஷனாய் பார்த்து, காட்டிலே இருந்த மனுஷன் காட்டு தேனையும் வெட்டுக்கிளியும் சாப்பிட்டு காட்டுக்குள்ளேயே சத்தம் போட்டு இருந்த அந்த மனுஷனை யாரும் கவனிக்கலைங்க. ஆனால் நாட்டுக்குள்ளே வந்த தேவன் ஆண்டவராய் இயேசு கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலியாவிலே தேசத்திலே ஜனங்கள் வாழ்கிற இடத்திலே ஆண்டவராய் இயேசு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த தீர்க்கதரிசியோட அங்கே வார்த்தை நிறைவேறுது. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்க வெளிச்சம் உதித்தது. அப்பா, எத்தனையோ நாள் மழை பெஞ்சு வெயில் அடிச்சு புயல் அடிச்சு நமக்கு அனுபவமாக தெரியும். ஐப்பசி மாதங்களில் வெயில் அடித்தா எல்லாரும் குளிர்காய உட்காந்துருவோம். ஆண்டவர் உதித்து எழுதுறாருங்க. பாவம் செய்த, அக்கிரமம் செய்த, மீறுதல் செய்த இந்த ஜனங்களுக்காய் தன்னை ஒப்பு கொடுக்க பூமியிலே அதை வாழ்ந்து காட்டி 33 ஆண்டுகளாய் ஜனங்களாய் கஷ்டப்படுகிற ஜனங்களோடு கஷ்டப்படுகிறவர்களாய் பூரணமில்லாத தாயும் தகப்பனுக்குமாய் இதோடைய வயிற்றிலே பிறந்து உதித்து வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் ஆண்டவர் அது முதல் ஆரம்பிக்கிறாரு. எது முதல்? யோவான் ஸ்நானகன் சொன்னாரே, மனம் திரும்புதல் கேட்ட கனிகளை கொடுங்கள் என்று சொன்னாரே, அந்த வார்த்தையின்படியே அது முதல். அது அப்படியே நான் திரும்ப சொல்கிறேன், மனம் திரும்புகள், பரலோகராஜ்யம் சமீபத்திற்குது என்று பிரசங்கி தொடங்கினார். இப்படி நம்மளோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஆண்டவரே, மனம் திரும்புறதுங்கிறது ஏதோ ஒரு நாளில் வந்துடாதுங்க. இந்த மனசுங்கிறது பொல்லாத ஒரு இயந்திரம். நமக்கு சாதகமாக இருந்தால் நல்லபடியாக நம்ம மனசு இருக்கும். நம்மளை தொட்டுட்டா போதும், தலை தூக்கும். என்ன தொட்டுட்டியே, நான் யார் தெரியுமா, நீ யாராக இருந்தால் எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை நாம் மட்டும் அடித்து நசுக்கணும்னா அது உள்ளே போயிடுங்க. இப்படி நாம தலை தூக்கக்கூடாதுங்க. எப்பொழுதுமே ஆண்டவரே, என்னோடய வாழ்க்கையிலே உமக்கு விரோதமான எந்த காரியமும் எழும்பி வரக்கூடாது ஆண்டவரே. நான் ஆதாமின் சுபாவத்திலே பிறந்த மனுஷன், ஆதாமுடைய ஜீவன் எனக்குள்ளே இருக்கு ஆண்டவரே. நீங்கள் என்னை பசுத்தாவினால் நிரப்பினால் ஒழிய இந்த கணிதர வாழ்க்கை என்னாலே வாழ இயலாத ஆண்டவரே. கொத்தி எரு போடுவேன்னு நீங்கள் தானே ஆண்டவர் சொன்னீங்க, நீங்கள் அதை செய்யுங்க ஆண்டவரே. நம் இருதயத்தின் கதறல் அப்படி இருக்குதுங்க. தேவன் அப்படி செய்வார். ஏசாயா 26ஆம் அதிகாரம், அதில் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது, அது சொல்கிறேன் பாருங்க. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிற அப்படினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல ஏசாயா அதற்கு நீர் பாய்ச்சி 21ஆம் அதிகாரம் தான் அது. 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அக்காலத்திலே 2 படிக்கிறான். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள். 3ஆம் வசனம் 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்ளுவேன். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா சொல்லியிருக்காருங்க. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி ஏற்படுகிற பலவீனத்துக்கும் சுகவீனத்துக்கும் மாத்திரை கொடுத்து உரம் போட்டு சுத்தப்படுத்தி சந்தோஷமாக இருடா தம்பி மகளே
என் மகனே நீ சந்தோஷமா இரு, என்னை நம்பி வந்த நீ மோசம் போகவே மாட்ட. மனுஷனை நம்பாத, ஆண்டவரை நம்பு. மனுஷனை நம்பாத, நாசிலே சுவாசமுள்ள எந்த மனுஷனையும் நம்பாத, நீ தேவனை நம்பு. ஏன்னா அந்த மனுஷர்கள்லாம் நம்ம பிளாக்மெயில் பண்ணுற ஆளாக மாறிடுவாங்க வருங்காலங்களில். நீ அவங்கள நம்பி உன்னுடைய எல்லா உண்மையும் சொல்லிடாதப்பா, தேவனையும் நம்பு. உன் தேவன் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற தேவன். அவரிடத்திலே உன் இருதயத்தை கொட்டு. இல்லாட்டி அந்த ஏரி போல குடிச்சிட்டு வந்தான்னு சொன்ன அந்த மனுஷன் வெளியிலையும் போய் சொல்லியிருப்பான், நம்ம குடிச்சிட்டு வந்து ஜெபம் பண்ணாங்க, ஏதோ ஆண்டவர் மன்னிச்சு சாமுவேல் கொடுத்துட்டார் போகிறோன்னு சொல்லி தேவையில்லாமல் பேசக்கூடிய வாய்ப்பை உண்டாகக்கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்மிடத்திலே விட்டுருக்கிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படிலாம் நாம் வாழ்ந்தோம்னா ஆண்டவர் அதை காப்பாற்றி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு சாத்தான் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஆண்டவரை அண்டிக் கொண்ட எந்த மனுஷனும் சாத்தான் நெருங்கவே முடியாது. சாத்தானே அப்பாலே போ, உன் தேவனை ஒருவருக்கு ஆராதனை செய்வாக என்று பசியான நேரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தைங்க. பசிக்குதவருக்கு 40 நாள் உபவாசம் இருக்கிறாரு, பிசாசுன்னு சோதிக்கிறான். சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே, உன் ஆண்டவராகிய ஒருவரே நீ பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வாக. அவ்வளோதான், சாத்தான் ஒடியா போயிட்டான். அதான் அவருக்கு ஆண்டவராக இயேசுக்கு கடைசி சோதனைங்க. இப்படி நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் ஆண்டோட வார்த்தை சாத்தானு முன்பாக நாம் காட்டி சாத்தானை நாம் தோற்கடிக்க பண்ணணுங்க. ஏன்னா ஜெயாலி இயேசு, மரணத்தை ஜெயித்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி நம்மளாம் ஆண்டவரை தியானிச்சோன்னா நம்ம ஆண்டவர் காப்பாற்றி அதை ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் ஆண்டவராக இயேசு காத்துக்கொள்வாருங்க. நம்முடைய சீஷர்களுக்கு 17ஆம் அதிகாரத்தில் காத்துக்கொள்கிறேன் பிதாவே, நான் இப்போ உங்களிடத்துல வர ஆண்டவரே, நீங்கள் காத்துக்கொள்ளுங்க நம்முடைய சீஷர்களை ஜெபிக்கிறார் 17ஆம் அதிகாரத்தில். இப்படி ஆண்டவர் கூட இருக்கும்போதெல்லாம் சீஷர்களை காத்துக்கொண்டது போல பிதா தம்மை தேடுகிற ஜனங்களை என்னாலும் காத்துக்கொள்வார். இப்படி நாம் மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், மார்க் 1ஆம் அதிகாரம். இதில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து காட்டுறாருங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. காலம் நிறைவேறிவிட்டது, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இயேசு வந்துவிட்டார். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள். இப்படி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்து மனம் திரும்பி நாம் வாழும்போது நம்மளோட வாழ்க்கையை தேவன் அவமாக்கி போட மாட்டாருங்க. மெய்யாகவே நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு போதுமா ஆண்டவரே, வேறே விருப்பம் எனக்கு உண்டாகாது இருக்க உதவி செய்யுங்க. நான் ஆழமாய் விசுவாசித்து நம்ப உதவி செய்யுங்க. பால் மறந்த குழந்தையை போல, அந்த வசனமும் ஏசியா, முளை மறக்கப்பட்ட குழந்தையை போல, ஆண்டவரே இந்த புத்திசாலித்தனத்தினால நான் உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆண்டவரே, குழந்தை போல நான் நம்மிடத்தில் வர ஆண்டவரே. இந்த ஏசியா 27:3 படி எனக்கு நீ அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அதை நீர் உரம் போட்டு அதை நீர் காப்பாற்றி அதற்கு எல்லா உதவியும் செய்து அதை காத்துக்கொள்கிற தேவனே, உண்மை நம்புகிற வசனத்தை நான் இருக்க பற்றி கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நாம் வாழ்ந்தோம்னா நம்மளை இருதயத்தில் சோறு வராது, அவிசுவாசம் வராதுங்க. விசுவாசம் இல்லைனா தேவனிடத்தில் நாம் சேர்ந்துடலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படிங்கிறப்ப ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் ஆண்டவரை விசுவாசிக்கிற ஆண்டவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு என்னுடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை அந்நாளிலே அவர் எனக்கு தருவார். இங்கே வெளியில் போனவனே நமக்கு பிரைஸ் ஒன்றும் ஆசைப்படக்கூடாதுங்க. ஆண்டவர் நம்மை படிப்படியாய் நம்மளோட வாழ்க்கையை சோதித்து பார்த்து நல்ல கணிதர்களோட ஒரு வாழ்க்கையை வாழவே, ஆண்டவரை வெளிப்படுத்தவே, ஏதோ நம்ம பணங்காய் சம்பாரித்து மூட்டை கட்டி தானியம் சேர்த்து வைக்க இல்லைங்க. ஆண்டவரே, என்னுடைய எல்லையெங்கும் நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்கள் உலாவுகிற இடமா என்னுடைய இருதயம் மாறி, என்னுடைய வீடு மாறி, என்னுடைய சபை மாறி, என்னோடு பேச நான் உங்களுக்கு என்னோட கூட நீங்கள் கலந்து உரையாட இடம் கொடுக்குறேன் ஆண்டவரே. என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் இருதயத்தை சுத்தப்படுத்தினோம்னா இது உலாவுகிற இடம். பாளையம் எங்கும் இயேசு உலாவுகிறார். அந்த இருதயத்திலே நான் அசுசி வச்சிருக்கக்கூடாதுங்க. ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி விடும், என்னை நற்குல கணிதகிற ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே அப்படின்னா மெய்யாகவே இந்த ஆண்டவர் நம்மை கற்றுக் கொடுக்குற தேவனுங்க. ஏதோ நமக்கு எல்லாம் நன்மை செய்து அப்படி அல்லவே இல்லை. பாடு அனுபவித்து. பேதுருவின் புஸ்தகம் 1
இதுக்கு முன்னாடி லூக்கா 22ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிட்டு அப்புறம் பேதுருக்கு போகலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் முடிச்சிடறான்னு ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் நம்ம எத்தனை முறை கட்டுறோம்? பக்கம் 118, 22ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 30லேருந்து படிக்கிறேன். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியிலே போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள். ஆண்டவர் அவங்க 12 பேருக்கும் சொல்கிறாரு, நீங்கள் என்னோட கூட என் ராஜ்யத்திலே போஜனம் பண்ணி சாப்பிட்டு ஆண்டவரோட நான் உறவாடி சந்தோஷப்பட்டு ஆண்டவரோட வாழ்ந்து 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களா நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறாரு. உடனே அங்கே சொல்கிறாரு, கர்த்தர் சீமோனை பார்த்து, சீமோனே இதோ கோதுமையை சுளைகளை புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானோ உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இப்படி ஆண்டவர் அங்கே வேண்டிக் கொள்கிறார் பேதுருக்காக. உடனே பேதுரு காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டே நீ குணப்பட்ட பின்பு. ஆண்டவர் சொல்றது முதல்ல நீ அதை செய்ய இது செய்யணும்னு சொன்னீங்க. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து, பலப்படுத்து. முதல்ல நான் குணமடையணுங்க ஆண்டவரே, நான் குணமடையணும் ஆண்டவரே. நான் குணமடையாத பட்சத்தில் என்னுடைய மனைவியை நான் பலப்படுத்த முடியாது. சும்மா இழுத்து போட்டுட்டு உனக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு என்னை நான் அப்படி தப்பித்துக்கொள்ள வகை பார்க்குற மனுஷனாக இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவரே, நான் குணப்பட எனக்கு நீங்கள் அனுமதிக்கிறீங்க. பேதுருக்கு தெரியலீங்க, சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன், ஒன்றும் தெரியாத என்னை போல ஆள், உங்களை போல ஆள், நம்மை போல ஆள், தேவனை அறியாத மனுஷன். நீங்கள் செத்தாலும் நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவன் மேலே அன்பின் நிமித்தம் அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறான். அதெல்லாம் உன்னால் செய்ய முடியாதுங்கிறாரு ஆண்டவர். அவன் அதெல்லாம் நான் செய்வேங்கிறாரு. தன்னுடைய திறமையிலே தன்னை சொந்த புத்தியை சார்ந்து வாழ்கிற மனுஷனாக பேதுரு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் நீ வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு நீ குணப்படுவ, நீ குணப்பட்ட பின்னு சிறப்படுத்தி அணைகிறாய் அப்படிங்கிறாரு. அதுக்கு பிறகு நாம் இப்போ அவர் எப்படி சிறப்படுத்துகிறாருங்கிறத நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 'அவர் எப்படி பேசுகிறார் பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் அவர் சிறப்பட்டு அது அநேகருக்கு அவர் பேசுகிறார். பேதுரு 11 பேரோடு கூட நின்று 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2:14, அவர்கள் நோக்கி உரத்த சத்தமாக சொல்கிறாரு. அப்போ இதை போல் மைக்கு அதெல்லாம் இல்லைங்க. சத்தமாய் தன்னுடைய முழு ஜீவனையும் பயன்படுத்தி சத்தமாய் சொல்கிறார், எல்லாரை காலில் விழணும் என்று. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இப்படி சொல்லி அவர் எப்படி சொல்றார் பாருங்க. இஸ்ரவேலே 22ஆம் வசனம், நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரானாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தைரியப்படுத்துறாரு. அப்படி நீங்கள் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினாருப்பா. நானும் இருந்தப்பா ஆண்டவர் கூட தோளில் கையை போட்டிருந்த மனுஷன் தான். நான் அப்படிலாம் இருந்தேன், ஆனால் நான் தோற்று போயிட்டேன். ஆண்டவர் எனக்காக ஜெபம்னார். நீ குணப்படுவப்பா. நீ குணப்பட்ட பிறகு நீ அப்படியே போயிடக்கூடாது. 10 குஷ்டரோகி போல சுகம் கிடைச்சவனே மறந்துட்டு போகிற மனுஷனாக இருக்கக்கூடாதுங்க. அந்த ஒரு மனுஷனாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல அந்த ஒரு மனுஷனாய் திரும்பி வந்தது போல நீ குணப்பட்டு உன்னுடைய சகோதரரை சிறப்படுத்து, உன் சகோதரியை சிறப்படுத்து. நாம் அப்படி தான் எடுத்துக்கணும் விசுவாச வாழ்க்கையில். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்த ஆலோசனை படியையும் அவருடைய முன் அறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியை எடுத்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை தம்முடைய மரண உபாதியின் கட்டைகளை அவிழ்த்து, இயேசு அவிழ்க்கலைங்க, தேவன் இயேசுவை மரண உபாதியிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பினார். அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினாலே கட்டப்பட்டிருக்க கூடாது இப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். 32ஆம் வசனம், அதுக்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவனுடைய வலது பாரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படியே பரிசுத்த ஆவியை பெற்று, அவர் பரிசுத்த ஆவியை பற்றி இப்போது நீங்கள் காண்கிறதும் கேட்கிறதுமா இதை எங்கள் மேல் பொழிந்தருளினார். நான் அன்னைக்கு குணப்படாத மனுஷனாக இருந்தேன். ஆண்டவருக்காக மாம்சமாக ஆண்டவரே உங்களை எவன் தொட்டாலும் நான் வெட்டி விடுன்னு சொன்னேன். வெட்டினாரு. ஒரு மல்குசுங்க ஒருத்தருடைய காதை கூட பேதுரு வெட்டினாரு. இதெல்லாம் நீ செய்யாத,
இது தேவனுடைய வழிகள் இல்லைன்னு சொல்லி அவனுக்கு போதிச்சுட்டு காதை எடுத்து ஒட்டி வச்சுட்டு ஆண்டவர் போயிட்டாருங்க. இதெல்லாம் நேராக கண்ணாலே கண்ட பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அநேகரை உற்சாகப்படுத்துகிறாருங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறரை உற்சாகப்படுத்தணும், நம்முடைய வாழ்க்கையில கனி உண்டாக வேண்டும் என்றால், ஆண்டவரே என் இருதயத்தில் உள்ள அந்தரங்கத்தை நான் அறியணும் ஆண்டவரே. இந்த இருதயமே மகா கிறுக்குள்ளதும் கேடுதலுமாக இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? என் மனைவிக்கு என்னுடைய இருதயம் தெரியாது, என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய இருதயம் தெரியாது. யோக்கியனா அப்பனா நான் என் பிள்ளைக்கு நான் நடிச்சு காட்டிடுவேன் ஆண்டவரே. நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. நேர்மையுள்ள மனுஷனாக நான் இருந்த உதவி செய்யுங்க. என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க, என் இருதயத்தையும் பட்சமாக திருப்பிடுங்க ஆண்டவரே. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பணம் யோவானின் ஆவி எனக்கு தாரும், எலியாவின் ஆவி எனக்கு தாரும், பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே. இப்படிலாம் நாம் வாழ்ந்தோம்னா, பேதுரு கடைசியாக சொல்றாரு பாருங்க, பேதுருவின் புஸ்தகம் பேதுரு நமக்கு இந்த காரியங்களுக்கு தெரியும், அநேக காரியங்கள். 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அனுப்புங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 2:17. வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமானங்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவருக்கும் மாத்திரம் அல்ல. ஸ்திரப்படுத்துகிறா பாருங்க, நல்லவரா எனக்கு நன்மை செய்கிறவருக்கு நான் அப்படியே பயந்து கீழ்ப்படிஞ்சு, ஏன்னா பாக்கெட் நிரம்பணும்ல, துட்டு வரணும்ல, அவர்கிட்டருந்து அவசரத்துக்கு உதவி செய்யணும்ல, நடிக்கக்கூடாதுங்க. அவங்களுக்கு மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவருக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். உன்னை எதிர்க்கிற உன் மனைவியா, ஏன் செவிட்டு வீரியனை போல இருக்கிறியே, ஆண்டோடைய சத்தத்தை கேட்க தெரியாத மூடனா இருக்கிறியேன்னு சொல்லி பேசினா கூட வருத்தப்படாத இருதயம் நமக்கு உண்டாகணுங்க. ஆமாம், எனக்கு விளங்கலை இந்த விஷயத்தில், சொல்லு, நீ சொல்ல வார்த்தைகளை நான் கேட்டு மனம் திரும்பின்னு சொல்லி இருதயத்திலேயே நான் மனம் திரும்பணும்னா அந்த குடும்பத்திலே ஒரு கனி உண்டாகுங்க. 19ஆம் வசனம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாக இருக்க மனசாட்சி நிமித்தம், பரிசுத்த ஆவியானவர் அருமையாக எழுதியிருக்காரு, தேவன் மேலேயே நீங்கள் பற்றுதலாக இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த கனிதர வாழ்க்கைக்கு வாழ தான் என்னை ஊருக்கு ஒருவரும் சேத்தூரும் செல்லூரும் காரைக்காலும் கருங்குடியிலேருந்து அழைச்சிங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் பல ஊர்லேருந்து வந்த ஜனங்கள், ஆனால் நாங்கள் கனி கொடுக்குறோமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றி போட நீ பரிசுத்தாவியை எங்களுக்குள்ளாய் தாரும். அப்படி பரிசுத்தாவியை நம்ம ஆண்டவர் தந்தால் நம்ம எப்படி வாழ்வோம்னா, தேவன் மேல் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரங்களை சகித்தால் அதுவே ஆண்டவராக இயேசுவுக்கு பிரீதியாக இருக்கும். ஆண்டவரே, அநியாயமாக நான் பாடுபட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, நீங்கள் அப்படி தானே ஒப்புக் கொடுத்தீங்க. உங்களுடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை, அறையும் போது அறைதலுக்கும் உமிழ்நீருக்கும் உடைய முகத்தை மறைக்காத ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. எபிரேயர் 12:1 இப்படி எழுதியிருக்க ஆண்டவரே, அவரையே நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் சொன்னீங்களா ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி பார்க்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இருதயத்தில் உள்ள அகங்காரத்தை எடுத்து போடுங்க, அவிசுவாசத்தை எடுத்து போடுங்க, நான் என்னையே நம்புகிற நம்பிக்கையை நோட்டி எடுத்து போடுங்க. ஏன்னா நான் என்னை நம்பினோம்னா என்னுடைய நம்பிக்கை என்னை தண்டிக்கும், கண்டிக்கும், என் மாறுபாடு என்னை குத்தி போட்டுருங்க. ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிற நம்பிக்கையிலே பெருக செய்யுங்க ஆண்டவரே. இப்படி சொல்லிட்டு, நீங்கள் குற்றம் செய்யும் போது அடிக்கப்படும் போது பொறுமையுடைய சகித்தால், நீங்கள் குற்றம் செய்து பாவம் செய்து அக்கிரமம் செய்து பிறரை ஏமாற்றி பிறரை அவமானப்படுத்தி என்ன அடிக்கிறாங்கன்னா அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. அதனாலலாம் ஒன்றும் இல்லை, பிரயோஜனமே கிடையாது. என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது கொடுமையோடே சகித்தார். ஆண்டவரே, நன்மை தான் ஆண்டவர் செய்தேன், ஆனால் என் நன்மைக்கு தீமை செய்கிறாங்க. பரவாயில்ல ஆண்டவரே, நான் தீமையை நன்மையினால் வெளில எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. அதே இவரே ரோமர் 12 கடைசியில் இருக்குங்க. ஆண்டவரே, தீமையை நன்மையினால் வெளில நீங்கள் கற்றுக்கொண்டீங்களே. ஸ்தேவானே, உங்களை கல்லடிச்சு அடிக்கும்போது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்காரன்னு சொல்லுகிறார். ஆவியை நீங்கள் கொடுத்தீங்களே, வழி வாங்குற ஆவியை நீங்கள் கொடுக்கலீங்களே, மன்னிக்கிற ஆவியை கொடுத்த இயேசுவே, என் வாழ்க்கையில் எனக்கு கனி தரணும்னா இதையெல்லாம் நான் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. பழி வாங்குதல் உமைக்கே உரியது, நீரே பதிலளிப்பீர். நம்முடைய பாரத்தையும் நம்முடைய காரியங்களெல்லாம் ஆண்டவராக இயேசு மேல் வச்சுருங்க. அநியாயமாக பாடுபடுறமா ஆண்டவரே, சந்தோஷம் ஆண்டவரே, இதற்கென்றே நான் அழைக்கப்பட்டேன், இப்படி நடக்கணும் ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை அப்படி பாசிட்டிவாக எடுத்துட்டீங்கன்னா சோர்ந்தே போக மாட்டோம். இதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற ஒரு நல்ல கனி கொடுக்குற வாழ்க்கை. சொல்லிட்டு அதிலே தான் இருக்குது, இதற்கென்றே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், நீங்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, இதை வந்து போகிறதுலாம் இல்லை, அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி
கிராமத்தில் வயல்வெளியில் நடந்து போவாங்க, பாதை தன்னாலே பாதை விழுந்திருக்கும். அறப்பறத்த பிறகு போனீங்கன்னா அந்த பாதையில் நாம் தொடர்ந்து போனால் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். வழியிலே குறுக்கு நெடுக்கும் போனால் அங்கே உள்ள கல் நம்ம காலை குத்தும். வீடு போய் சேரணும்னா அந்த ஆண்டவருடைய பாதப்படிகளை நாம் தொடர்ந்து வரும்படி அடிச்சுவலை தொடர்ந்துபடி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நியாய தீர்ப்பு அது தேவன் செய்கிறது வேலைங்க. மனுஷா இந்த ஆண்டவர் இயேசு தம்மை ஒப்புவித்தார், பிதாவுக்கு தம்மை ஒப்புவித்தார். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம்னு வச்சுங்க, நாம் நம்முடைய பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நான் குணமாயிட்ட ஆண்டவரே, எனக்கு நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீர். அந்த ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு நல்ல கனி தருகிற ஒரு மனுஷனாய், மனுஷியாய், பிள்ளையாய், வாலிபனாய் அந்தரங்கத்தை பார்க்கிறேன். பிதாவே, யார் என்னை பார்த்தானா என்னை பார்க்காட்டினா, யோசேப்பை நான் மனசில் கொண்டு வந்துடுங்க. யோசேப்பின் தேவன் என் தேவன். என் கண்கள் இப்போ இந்த சகோதரி மேலே இச்சிக்குதா ஆண்டவரே, இதை யாரும் பார்க்கல ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்க்குறீங்க. இவ்வளோ பெரிய பொல்லாப்பை நான் எப்படி செய்வேன் ஆண்டவரே? நிர்வாணமாய் ஓடின மனுஷனை போல் நாம் இருதயத்தில் நிர்வாணமாய் ஓடினுங்க. ஆண்டவரே, நான் இதில் தேர்னாலே கிடையாது. 100க்கு 100 தோற்கடிக்கப்பட்ட மனுஷன், 100க்கு 100 நான் விழுந்து போன மனுஷன். ஆனால் நான் சோர்ந்து போகலீங்க. ஆண்டவரே, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான்னு சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே? என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. நான் வேறே மனுஷனாய் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்னை தீர்மானித்து வாழ விரும்புகிறேன். தேவன் எனக்கும் நமக்கு உதவி செய்வார் என்று என்னுடைய நம்பிக்கையை ஏற்கடுகிறேன். கேட்ட மனம் திரும்புவதற்கான எல்லா வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காய் பரிந்து பேசுகிறார், இருக்கட்டும் பலன் கொடுக்கும் அப்படின்னு வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே ஒரு நோக்கம், தேவனுடைய பரஸ்திலே ஒரு நோக்கம் உண்டு. அது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும் வரைக்கும் ஆண்டவர் நம்மேல் கிருபையாய் நம்மளை ஒடிச்சு போடாமல் நம்மை தாங்கி அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் நாம் மாறும்படிக்கு ஆண்டவர் நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்படுத்தி அந்த ஒரு காரியத்தை நிறைவேற்றும் வரைக்கும் நம்மேல் ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார். பிதா பொறுமையாக இருக்கிறார். நாமும் நம்முடைய தரப்பிலே குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறக்கூடிய எல்லா சுபாவத்தையும் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளும்படிக்கும் நாம் கேட்டோம். தன்னுடைய ஜனங்கள் ரெண்டு தொட்டி அப்படின்னு கேட்டோம். ஒன்று ஜீவ தண்ணீர் ஊறுகிற ஒரு தொட்டி, அதை விட்டுட்டாங்க. இப்போ ஒரு தொட்டி வெட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தொட்டியில் அடியில் ஓட்டை இருக்கு. அது கீழே இருந்து ஊறக்கூடியதல்ல, அது மொண்டு ஊற்றக்கூடிய ஒரு தொட்டி. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறார். ஜனங்களுடைய மனம் திரும்பாமையை குறித்து, அவருடைய சுபாவத்தை தேடாததை குறித்து, அவர் என்ன நோக்கத்திற்காய் நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை நாம் கண் சொருகி போய் காணாத இருக்கிறதுனாலே ஆண்டவர் நம்மேல் கரிசனையாய், இரக்கமாய், கிருபையாய் அவருடைய வாழ்க்கையை நம்மிலே புதுப்பிக்கும்படிக்கு நம்மேல் தயவாய் பேசுகிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படையான ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கு. ஏன் நான் மனம் திரும்பணும் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கு, மனம் திரும்பி அதை கண்டுபிடிச்சிருங்க. ஆண்டவரும் பக்கத்திலே இருக்கும்போது தடவி அவரை கூப்பிட்டு பர்த்திமேயு கூட அடைஞ்ச சுகம் போல அடைஞ்சிருங்க, விட்டுட்டா ஒரு வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேல் கரிசனையாய் இந்த வார்த்தையை நம்மோடு கூட பேசுகிறார். இயேசுவை குறித்து பரிசேயர்களும் காரியங்களும் எல்லாம் புரிஞ்சிக்காத போது ஆண்டவருக்கு ஒரு கவலையுமே இல்லை. ஆண்டவர் இதை ஒருபோதும் சொல்லாதீங்க, ஒருத்தொழி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே அவரை தன்னை தாழ்த்தி அவர் தன்னை ஏற்றுக்கொண்டே இருந்தார். ஏன்னா தேவனுடைய திட்டம் இப்படி தான் இருக்குது, இதை நிறைவேற்ற தான் நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்லி தன்னை எந்த மனுஷனும் அப்படி பிரதான ஆசாரியராக இருக்கட்டும், பரிசேயராக இருக்கட்டும், வேத பாரகராக இருக்கட்டும்,
எல்லாரும் செய்யும் போதும் ஆண்டவர் அதை எல்லாத்தையும் சகித்து அப்படி பொறுத்து கொண்டு இருந்தார். ஆனால் ஒரு விஷயத்தை தேவன் பார்த்தார். என்ன அப்படின்னா, தேவாலயத்திலே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்க்குறாரு ஆண்டவர். அது தேவாலயத்தில் வருகிற எல்லாரையும் பாதிக்கும். தன்னுடைய தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் இருக்கிற எந்த காரியத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ளதான் வந்தார், அதை கற்றுக்கொடுக்க தான் வந்தார். ஆனால் சபையாய் பாதிக்கிற சாத்தானுடைய தந்திரங்களை ஒருபோதும் தேவன் சபையிலே அனுமதிக்கிறதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறார், விட்டுட்டு அப்படியே போவே இல்லை. அப்போ எடுக்கிறார், சாட்டை எடுத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுகிறார். என்னுடைய பிதாவின் மகிமையாய் இருக்கிற அந்த ஆலயத்திலே கல்லர் குகையாய் ஒரு பிஸ்னஸ் நடக்கக்கூடாது, அப்படி ஒரு காரியங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எல்லாரையும் விரட்டுகிறார். அந்த ஆவி மனுஷர்களை அல்ல, அந்த ஆவி இங்கே இருக்கக்கூடாது. அதற்காக தான் நான் அப்படி சுத்தம் பண்ண வந்தேன். கரை திரை ஒன்றும் இல்லாமல் பிழையற்றதும் பழுதற்றுமான அப்படி மகிமையுள்ள சபையாய் அதை சேர்த்து கொள்ள தலையாகிய கிறிஸ்து இன்னும் நம்மை பாரத்தோடும் கனிவோடும் கரிசனையோடும் சேர்த்து கொள்ளக்கூடிய மனசோடும் பார்க்குறார். கொத்தி எரு போடுற, சப்போர்ட் பண்ணுற, என்ன ஒரே விஷயந்தான், உன்னோட விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நீ இதை ஜெயித்து வந்துடணும் அப்படின்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி உலகத்தை ஜெயிக்கணும்னு நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆனால் உன்னுடைய விசுவாசத்திலே நீ தைரியமாக இருக்கும்படிக்கு, உன்னுடைய விசுவாசத்தினால் நீ ஜெயிக்கும்படிக்கு உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். நாம் கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் யோவான் ஸ்நானகனை குறித்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். மனம் திரும்புதுன்னா என்ன அப்படின்னா, தேவனுடைய வழியை புரிஞ்சுக்கிங்க, அவருக்கு பாதையை செவை பண்ணுங்க. அவர் உன் வாழ்க்கையிலே கடந்து வந்து உன் வாழ்க்கையிலே உன் இருதயத்திலே உன்னை நடத்தும்படிக்கு ஒரு பாதையை நீங்க சரி பண்ணுங்க. அப்படி சொல்லி மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுங்க. அப்படின்னா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனின்னா தேவனுடைய சுபாவம் தான் கனி. ஏதோ கனினா நம்ம கேட்டது போல அப்படி தொங்காது, அப்படி வெளியில காட்ட முடியாது. அது இருதயத்திலே மறைந்திருக்கிற தேவனுடைய சுபாவங்கள், அவருடைய குணங்கள். கிறிஸ்து இயேசு பூமிக்கு என்ன காட்ட விரும்பினாரோ, என்ன வாழ்ந்தாரோ அதை வாழும்படிக்கு நீங்க மனம் திரும்புங்க. அது நீங்க பார்க்குற மாதிரி இருக்காது. மனம் திரும்பணும் அப்படின்னா, நான் என்னோட வழியில தானே போயிட்டு இருக்கிறேன், என் மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து தானே நடக்கிறேன், இது சரியா தானே இருக்கும் அப்படின்னா அது தேவனுடைய வழி அல்ல. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வழிகள். ஒரு வார்த்தை நான் காட்ட விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, நான் அப்பம்புக்கு வந்திருக்கிறோம். நாம் செம்மையான இருதயத்தோடு வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி அப்பம்பத்தோம்னா சந்தோஷம். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அதனால நமக்கு தவணையாய் ஒரு சில காரியங்களை கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்கு பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள். 25ஆம் வசனத்தில், போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆடிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவூறும்படி இதை செய்யுங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை, அப்பத்தை புசிக்கும் போதும் அவருடைய இரத்தத்தை, அவருடைய அந்த பானத்தை நாம் பானம் பண்ணும்போதெல்லாம் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நினைவுகூறுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். என்னை நினைவுகூறுங்கள் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். அந்த மரணம் எப்படி நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிய பண்ணும் பொருட்டு ஒரு தெய்வ பயத்தோடு உங்களுடைய காரியங்கள் அப்படி கண் திறக்கப்படட்டும். அப்படி வாங்கி அப்பத்தை நீங்கள் சாப்பிடுங்க. அது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும். ஒரு மாதமாக அப்பம் விற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ நான் சரியாக இருக்கிறேன் அதனால் அப்பம் விற்கிறேன்னு இல்லை. நான் தேவனுடைய குணத்தை நான் அடைய விரும்புகிறேன், என்னை நான் ஒழித்து தேவனுடைய எனக்குள்ளே வர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி வர்ற ஒரு மனுஷன்தான் அப்பம் விற்கிறதுல சரியாக வர முடியும். என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்க, என்னை நினைவு கூறும்படி அப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவரை நினைவு கூறும்படிக்கு நான் அப்படி செஞ்சேன்னா, மத்தியில் கேட்டது போல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி அப்படின்னா, தேவன் என்ன நினைக்கிறாரோ
அவரை நினைவு கூறும்போது அவருடைய வாழ்க்கையை நமக்கு என்ன ஞாபகப்படுத்துதோ அதுதான் மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஒரு கனி. இப்போ மத்திய எழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வார்த்தை வாசி. மத்தேயு 3ஆம் அதிகாரம் கேட்டோம். யோவான் ஸ்நானகன் 11ஆம் வசனத்தில் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். நல்லா கேட்டோம். எனக்கு பின் வருகிறவர் நான் அல்ல, என்னிலும் வல்லவராய் ஒருவர் வருகிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல, நான் தகுதியான மனுஷன்னு சொல்ல கூட எனக்கு தகுதி இல்லை. என்னன்னா அவருடைய செருப்பு வார கூட தொடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். அப்படின்னா அது எங்கே வெளியில் நடக்கிறதா அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளே நடக்கிறது. நம் இருதயத்திலே மனம் திரும்பி புது உடன்படிக்கையை அனுபவிக்கக்கூடிய, புது உடன்படிக்கையை மத்தியஸ்தராக வந்திருக்கிற கிறிஸ்து நமக்குள்ளே ஒரு அக்கினியான ஒரு வாழ்வையும் ஒரு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஒரு வாழ்வையும் நமக்குள்ளே கொடுப்பார். அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கு. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார். ஆண்டவர் வந்ததோட நோக்கமே அந்த கோதுமையை தம்முடைய களஞ்சியத்திலே சேர்க்கும்படிக்கு ஒரு ஆவியோடு தேவன் நமக்கு பூமிக்கு வந்தார். அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார். அவரை குறித்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நிற்கிற பாவியாய் வந்த எல்லா ஜனங்களும் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்கும்படிக்கு யோவான் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. இவர் யார், எப்படிப்பட்டவர், இவரை பார்க்க ஆசையாக இருக்க, இவரை குறித்து இவ்வளோ பராக்கிரமமான காரியங்கள்லாம் சொல்கிறாரே அப்படின்னு அவர் பார்க்கும்பொழுது கிறிஸ்து இயேசு அந்த பாவிகளின் வரிசையில் வந்து நிற்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய மனம் திரும்பக்கூடிய ஒரு சில விஷயத்தை தேவனே செய்து காட்டுறாங்க. ஏதோ ஒரு மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் எப்படி இருக்கிறேன்னா சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் வந்து பாவிகள் நிற்கிற வரிசையிலே யோவானால் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு நான் வந்து நிற்கிறேன். என்கிட்டேருந்து நீங்கள் ஒன்று கற்றுக்குங்க. ஒரு மனம் திரும்புகிற ஒரு ஆவியை நீங்கள் ஒரு கனியை கொடுங்க. என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அப்படி ஒரு காரியத்தை எல்லாத்தையும் செய்யுங்கன்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஏன் மனம் திரும்ப தாமதிக்கிறோம் அப்படின்னா நம்ம நடக்கிற வழி எல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். என்னை நான் பார்த்து வாழ்ந்த காலங்கள் உண்டு. நம்ம தான் மனசாட்சிக்கு பயந்து நடக்கிறோமே, நான் இப்படிலாம் அப்படின்னு காரியங்கள்லாம் இருக்கு இல்லையே, நம்ம வெளியிலலாம் அப்படியே பர்ஃபெக்ட் ஆச்சே, இப்போ இது தேவன் அங்கீகரிப்பார்னு நினைக்கிறோம். இல்லை, அது இல்லை மனம் திரும்புதல் உள்ளே நடக்கக்கூடியது. மறைச்சி வச்சிருக்கிறோம்ல ஒரு விஷயம், அதிலிருந்து மனம் திரும்பக்கூடியது. அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை கற்றுக் கொடுக்கும்படி தான் வந்து அந்த பாவியான வரிசையில் கியூவில் வந்து நிற்கிறாங்க. நான் தான், யோவான் ஸ்நானகன் சொன்னார்ல, அது நான் தான், பார்க்குறீங்களா, நான் தான். அப்படி வந்து நிற்கல, ஆண்டவர் பதுங்கி இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் சொல்ல, உங்களால் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட நான் ஏன் உங்களுக்கு கொடுக்க முடியுமானா, இந்த நீதியை நிறைவேற்ற நீனும் நானும் அப்படி செஞ்சு தான் ஆகணும். அதற்காக தான் தேவனுடைய சத்தமாய் நீ வந்திருக்கிற, தேவனாய் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படிதான் சொல்லி தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றும்படிக்கு அந்த சுபாவத்தை அடைந்து அப்படி ஒரு மனம் திரும்புதலை நாம் உண்டாக்கும்படிக்கு அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல, ஆண்டவர் நமக்கு பளிச்சுன்னு சொல்றாங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என்னுடைய வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், நம்ம அடிக்க ஒரு தடவை கேட்ட வார்த்தை தான், வாசித்த வார்த்தை தான். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இங்கே தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும்படிக்கு, தாவீதை அபிஷேகம் பண்ணும்படிக்கு எல்லா அவங்க அண்ணன்மார்கள் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டுறார். 7ஆம் வசனத்தில்
1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், இவன் தான் அபிஷேகம், தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட இவன் தான் இருக்கும் அப்படின்னு தீர்க்கதரிசி, அப்படி இவன் தான் அப்படின்னு இவர் ஒரு ஜட்ஜ் பண்றார், ஒரு காரியத்தை யோசிக்கிறார். ஏன்னா மனுஷன் பார்க்கிறதுபடி தேவன் பார்க்கல, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு இல்லை அப்படின்னு தீர்க்கதரிசிக்கே ஆண்டவர் விலக்கி ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் யாரை கண்டுபிடிக்க விரும்புகிறார், எங்கிருந்து உன்னை எடுக்க விரும்புகிறார்னு அவருக்கு ஒரு சில திட்டங்கள் உண்டு. அப்படி பார்த்து நீ பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். ஒவ்வொருவனையும் ஆண்டவர் அப்படியே சொல்லி புறக்கணித்தேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறபடி மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்திலிருந்து ஒரு மனம் திரும்புதல் உண்டாகுதா அப்படின்னு தேவன் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்படி எல்லாரையும் அப்படியே ஆண்டவர் அப்படியே ஸ்கிப் இது பண்ணிகிட்டே போயிட்டாங்க. இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. அடுத்தது ஈசாயை அழைத்து, இவ்வளோ தானே உன்னோட பிள்ளை, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கே, யார் தான் என்னன்னு தெரியலையே அப்படிங்கும்போது, அப்போ ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி 12ஆம் வசனத்தை ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மெடியும், காட்டில் இருக்கிறவனுடைய குணங்களை பாருங்க, இப்படி போட்டிருக்காங்க வேதத்தில். சிவந்த மெடியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு, எழுந்திருச்சு அவனை அபிஷேகம் பண்ணு. அப்போ தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய பார்வை போல அல்ல. நம்ம வச்சிருக்கிறமே ஒரு வாழ்க்கை, இது தேவனை முழுவதையாக பிரியப்படுத்துமா, இதுதான் மனம் திரும்புதலா அப்படி இல்லைனாக்கா இல்லை. இன்னும் ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலிருந்து உன்னை எதிர்பார்க்கிறார். நாம் உண்மையாக இருக்கும்படிக்கு, அவருடைய வழியை தேடி கண்டுபிடிக்கும்படிக்கு, அவருடைய வழிகளை ஆயத்தம் பண்ணும்படிக்கு, அப்படி யோவான் ஸ்நானகன் சொன்னது நம் வேலையை நிறைவேறும்படிக்கு தேவன் அக்னியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் கொடுக்க வந்த அந்த ஞானஸ்தானம் இருக்கே, அதை நாம் அனுபவித்து தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்க ஆண்டவர் நம்மை அப்படி நடத்துகிறார். 13ஆம் வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் தைல குப்பையை எடுத்து அவன் சகோதரருக்கு நடுவே அவனை அபிஷேகம் பண்ணினார். ஏதோ மறைஞ்சி இருந்து காட்டில இருந்து ஒளிஞ்சி இருந்து அப்படி வந்தவனை எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே அபிஷேகம் பண்ணுது. ஒருவேளை அவங்களுக்கும் தவிப்பாக இருந்திருக்கும், நாம தான் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, இந்த சின்ன பையன் இவனை போய் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரே, இப்படி இருந்திருக்கும். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். அப்போ என்ன நடக்குது, இங்கே நடக்குது, ஒரு இடத்துல நடக்குது. அரண்மனைக்கும் அதுக்கும் ஆண்டவர் ஒரு சில காரியத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்னா, கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். இங்கே தாவீது மேலே ஒரு அபிஷேகம் உண்டாகுது. சவுலுக்கு அங்கே அரண்மனையிலே ஆண்டவருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கிட்டு, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கவ்வி கொண்டிருந்தது, அப்படி களங்கம் பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணினதே. நான் டீட்டெயிலாக படிக்க விரும்பல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி அரண்மனைக்கு கொண்டு வருகிறார். எதுக்கு அப்படின்னா, சவுலுக்கு பேய் ஓட்ட. நாம் கேட்டோம், யோசேப்பு பொறாமையினால் தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டு பார்வோன் அரண்மனைக்கு போய் சேர்கிறார். எதுக்கு அப்படின்னாக்கா, ஜீவ ரட்சண்ய நாளுக்காய் முன்பு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கிருபா பாத்திரமாய் அவனை அங்கே கொண்டு போய் விடுறாங்க. அவன் மனுஷரால் மறக்கப்பட்டு அப்படியே இருக்கும்பொழுது தேவன் அவனை தெரிந்து கொண்டு அந்த தேசத்துக்கு 2ஆம் அதிபதியாய் மாற்றுகிறார். ராஜாவுக்கு அடுத்தது அவன் தான். அவன் சொல்கிறான், என்னை எதுக்கும் ஒதுக்கி வைக்கல, ஆனாலும் தேவனுக்கு பயந்து இந்த பொல்லாப்பால் விட்டு நான் எப்படி செய்வேன். அப்படி ஒரு நல்ல இருதயத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஆண்டவர் மனம் திரும்புதலை நமக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே அப்படி அரண்மனைக்கு அப்படி போகிறார். பொறாம வந்தது, காரியங்கள்லாம் அடுத்தது. ஆனால் தேவன் ஒரு வழியை ஒரு மனுஷனுக்கு ஆயத்தப்படுத்தி எங்கே இருக்கிற மனுஷனை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்கு தேவன் ஒரு சில வழிகளை அவர் ஸ்டைலில் நடத்துகிறான். அப்படிதான் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்த விரும்புகிறார். இன்னொரு வார்த்தை, எரோமியா 18ஆம் அதிகாரம். ஆண்டவர் எரோமியா குயவன் வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. அதில் எல்லாம் முடிஞ்ச பிறகு 7ஆம் வசனத்தில், பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில்
நான் ஒரு கூட்டத்தை பார்த்து, ஒரு நாட்டை பார்த்து, ஒரு காரியங்களை பார்த்து எனக்கு இது பிரியம் இல்லை, நான் இடிச்சிடுவேன், பிடுங்கிடுவேன், நான் அழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால், மனம் திரும்பினால், நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி மனம் மாறுவேன். ஒரு கூட்டத்தை பார்த்து கட்டுவேன், நாட்டுவேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஜனங்கள், நீங்க ஆண்டவருடைய கிருபை நம்பி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன வாக்கை நம்பி அவர்கள் ஒரு மனம் திரும்பி வாழாத பட்சத்தில், ஒரு ராஜ்யத்தையும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொன்னதுண்டு, நாட்டுவேன் கட்டுவேன்னு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல், நான் பேசுகிறதை அவர்கள் கேளாமல் உணராமல், கேட்டது போல என்னுடைய ஜீவ தண்ணீரை ஊறுகிற என்னுடைய நீரூற்றை அவர்கள் விட்டு விட்டு அவர்கள் ஒரு வெடிப்புள்ள ஒரு ஓட்டையான தொட்டியை அவர்கள் கட்டி அதில் மொண்டு மொண்டு ஊத்துறாங்க. ஒன்று நிரம்பல, திருப்தி ஆகல. அப்படி ஒரு என்னுடைய வார்த்தையை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நான் அவருக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். ஆண்டவர் சொல்றார், ஒரு தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன், நான் சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். எல்லாம் எதை வச்சு நடக்குது அப்படின்னா, நாம் மனம் திரும்பி தேவன் சொன்ன மாத்திரத்திலே, சொன்ன உடனே, கால தாமதம் இல்லாமல் அப்படி மனம் திரும்பும் போது, நினைவேக்கு அப்படி ஒரு காரியம் நடந்துச்சு. தீர்க்கதரிசி வேணா அவரோட நினைப்பு எல்லாம் அப்படியே எப்போ அழியும்னு பார்த்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பரிதபிக்க, ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன்னு சொல்லி மனம் மாறிட்டார். எப்போ அப்படின்னா, ஒரு மனம் திரும்புதல் உண்டாகும் பொழுது தேவன் மனசை மாற்றி கொண்டு நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். நம்ம அப்படியே விட்டுட்டு போகிறதுக்கல்ல. இன்னும் ஒரே ஒரு 2-3 வார்த்தையை சொல்லி நான் அப்படி கடந்து போகிறேன். ஒரே ஒரு வார்த்தை. புது உடன்படிக்கையிலே ஆண்டவர் அப்படிதான் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் மனசை புரிஞ்சுக்கணும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். நம்ம அப்பம் பக்கம் வந்திருக்கிறோம். ஒரு மனம் திரும்புதல் ஏதோ மேலோட்டமாய் நமக்கு நடந்துட்டு அதனால் நம்ம எல்லாத்துக்கும் சரிதான், தகுதி தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். தேவன் சொல்லுகிறதை, தேவனுடைய மனசை புரிந்து கொண்டு அதன்படி மனம் திரும்புகிற ஒரு ஆவியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போதான் அவருடைய சுபாவத்திற்கு ஒத்த சுபாவமாய் நாம் மாற முடியும். ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அந்த எதுக்காக தெரிந்து கொண்டாரோ அது நம்மளே நிறைவேற முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். இங்கே வயல்களுக்கு வேலை செய்யும்படிக்கு அந்த எஜமானன் ஒரு சில காரியங்களை அப்படி அனுமதித்து சொல்கிறாங்க. வேலையாளுக்கு நாளுக்கு ஒரு பணம் பேசி வயலுக்கு வேலைக்கு அனுப்பிட்டார், திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டார். 3ஆம் மணி வேலையிலே ஒரு சில பேரை வேலைக்கு அனுப்புகிறார், 6ஆம் மணி வேலையிலே ஒரு சில பேரை, 9ஆம் மணி வேலையிலே ஒரு சில பேரை, 11ஆம் மணி வேலையிலே சில பேர் சும்மா இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்த்து, ஏன் சும்மா நிற்கிறீங்க, எங்களுக்கு யாரும் வேலை கொடுக்கல ஐயா அப்படின்னா வயலில் போய் வேலை செய்யுங்க. எல்லாம் முடிஞ்சுது, சாயந்தரம் சம்பளம் கொடுக்க வராரு எஜமான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா, 8ஆம் வசனத்தில், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தினவர்கள் தொடங்கி முந்தினவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு. முன்னாடி வந்தாங்களே அவர்களுக்கு ஒரு கூலி கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. அவங்க ஒரு பணத்துக்கு பேசுனாங்களா வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்தாங்களே 11ஆம் மணி வேலையில் வந்தாங்களே அவங்கள கூப்பிட்டு ஒரு பணம் கொடு. அப்படி ஒவ்வொருத்தவங்களா கொடுக்கும்பொழுது 10ஆம் வசனத்தில், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று நம்பி எண்ணினார்கள். அவர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பணம் கொடுக்கப்பட்டது. பணத்தை வாங்கிட்டு வீட்டு எஜமான பார்த்து, பிந்தி வந்தவர்கள் இவர்கள் 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சாங்க, 11 மணிக்கு வந்தாங்க, 12 மணிக்கு வேலை முடிஞ்சிட்டு. பகலில் கஷ்டத்தையும் வெயிலில் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே. நாங்கள் கிறிஸ்துவ பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் சபையில் இவ்வளோ நாளாக இருந்திருக்கிறோம், ஏதோ இப்போ வந்தவங்களோட ஆண்டவர் எங்களை ஒப்பிடுறாரே, இவங்களும் அவங்களும் சமந்தான்னு சொல்கிறாரே, எங்கே 2 பேர் ஒரு மேற்பட்டு கூடுறீங்களோ அங்கே இருப்பேன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கசப்பு வந்துட்டு, அப்போ தேவன் கூப்பிட்டு அவர்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்கிறார். அவர்களில் ஒருவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நண்பனே, நான் உனக்கு அநியாயம் செய்யல, நீ என்னிடத்தில் ஒரு
பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? நீ ஒரு பணத்தை வாங்கிட்டு தானே வர்றேன்னு வேலைக்கு வந்த, உன்னுடையதை வாங்கிக்கிட்டு நீ போ. பிந்தி வந்தவனுக்கு கொடுக்கறது என் இஷ்டம், என் பணம், என் வயல், என் காசு, அது என் இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடினால் நீ வன்கண்ணனா இருப்பது என்ன? ஒரு விஷயத்தை கிருபையாய் நடக்குது, அதை குறித்து உனக்கு என்ன கவலை? அது கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு சபையை உண்டாக்கின, சபையை பொறுப்படுத்த அவருக்கு உண்டான கவலை. அவர் நடத்துகிறார், அது அவர் ஸ்டைலில் இருக்கு. ஒருவேளை மனுஷன் பார்க்கிறபடி, இந்த சாமுவேல் பார்த்தபடி இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ அப்படின்னு பார்த்தபடி அப்படி இல்லை. தேவனுடைய வழிகள் தனி. ஆண்டவர் அதை பார்க்கும்படிக்கு நாம் மனம் திரும்பி அதை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை அப்படி திறந்து விட விரும்புகிறார். இன்னும் ஜனங்களை ஆண்டவர் 3 நாள் அப்படி கூட்டி சேர்த்து நடத்துகிறார். அவங்க சாப்பாடு இல்லாமல் போயிடுவாங்கன்ட்டு அவர்களை பரிதபிக்கிறாங்க. ஒரு பரிதபிக்கிற ஒரு மனசு. இளையகுமாரன் போனான், அவன் வரும் வரைக்கும் ஆண்டவர் தேடி போகல. ஆனால் அவன் மனம் திரும்பி வந்தானே, அந்த செம்மையான மனம் திரும்புதல் அவன் வரும்பொழுது அவனை எந்த கேள்வியுமே கேட்கல. கட்டி அணைத்து முத்தம் செய்து அவனை அப்படி எல்லாருக்கும் முன்னாடி அவனை அப்படி சந்தோஷப்படுத்துது. 2 பேர் ஜெபம் பண்ணபடி போனாங்க. ஒருத்தவன் தன்னுடைய நீதி எல்லாத்தையும் ஆண்டவர் முன்பாய் கொட்டி நான் தகுதின்னு போனான். ஒருத்தவன் எல்லாத்தையும் அது மேலே அப்படி தூக்கி குப்பையாய் போட்டுட்டு நீர் மாத்திரம் தகுதி, உம்முடைய கண்களிலே கிருபை கட்டுற மனுஷன் சொல்கிறான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். நம்முடைய வழிகள் எல்லாம் இது பிரியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, ஆனால் தேவனுடைய வழிகள் அதுக்கு வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நம்ம நடத்துகிறாங்க. சமாரியா ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் தேடி போகிறாங்க. சாப்பிடவே இல்லை, சாப்பாடு கொண்டு வராங்க சீசர்கள். என்னுடைய போஜனம் இதுவல்ல, தேவனுடைய காரியத்தை செய்வதே என்னுடைய போஜனம்னு ஆண்டவர் சொல்லி தன்னுடைய சீசர்களுக்கு அப்படி காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க. அப்படி சொல்லி தான் நம்ம தொடர்ந்து நடத்துகிறாங்க. இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். இதுவும் நான் அடிக்க ஒரு தடவை நம்ம கேட்ட வார்த்தை தான். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது 26ஆம் வசனத்தில் பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் அதிலே காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் வந்து, ஆண்டவரே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்ன ஏன் அதில் களை உண்டாயிருக்கு? அதற்கு அவன், சத்ரு இதை செய்தான் என்றார். அப்பொழுது வேலைக்காரர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமானு கேட்குறாங்க. களைகளோடு அப்படி கோதுமை மணியோட களைகளும் சேர்ந்து முளைச்சிட்டு வந்திருக்கே, நம்ம அதை விதைக்கலையே, ஆனாலும் அது அப்படி வந்து சாத்தானுடைய தந்திரங்களும் அப்படி முளைச்சி வந்திருக்கே, அதை போய் பிடுங்கி போடவா அப்படின்னு எஜமான்ட்ட கேட்கும்போது அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை, அதற்கு வேண்டாம், களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமைகளை வேரோடு பிடுங்காதபடிக்கு இப்போ ஒன்றும் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். களையை பிடுங்குறவங்களை பார்த்துருக்கலாம், நெல்லும் அப்படி சேர்ந்து வந்துடும். அப்படி ஒருபோதும் நடக்கக்கூடாது. அப்படி அதை நான் களஞ்சியத்திலே சேர்க்கிற வரைக்கும் எல்லாம் இருக்கட்டும், நான் சப்போர்ட் பண்ணுவேன், காரியங்கள் எல்லாம் பண்ணுவேன், அது ஒரு நாள் நல்லபடியாய் காரியங்கள் இருக்கும். நீங்கள் இப்போ போய் களையை பிடுங்குறேன்னு சொல்லிவிட்டு கோதுமையை பிடிக்கிட்டீங்கன்னா அது என் மனசுக்கு கஷ்டம், அதுக்காக நான் வரலன்னு ஆண்டவர் சொல்லி நம்ம அப்படி ஒரு கூட்டி சேர்க்குறேன். நான் கேட்டு இப்படி இதை படிக்கும்போது எனக்கு ஒரு கதை, சின்ன ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. வயலில் அறுப்பு இருக்கும்போது நம்ம தெரியும், எல்லாரும் அறுப்பறுக்க போவாங்க. அப்படி அறுப்பறுக்க போகும்போது எஜமானுடைய வயலில் அறுப்பறுக்க போகிற ஒரு 10 பேர் போனாங்களாம். அதில் புதுசாக அறுப்பறுக்கிற ஒரு மனுஷன், ஐயோ நம்மவும் கஷ்டப்படுறோமே, ஆனால் அறுப்பறுக்க நமக்கு தெரியாதே, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்கள்ட்ட போய் 10 பேர்கிட்ட போய், நானும் வர்றேன், என்னை சேர்த்துக்குங்க, நானும் எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் எல்லாத்தையும் செஞ்சிரு, எனக்கும் கூலி வேணும், நானும் பிழைக்கணும் அப்படின்னு சிவனை அவனை அழைச்சிட்டு போய் காரியங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. எஜமானன் வர்றார், சாயந்தரம் வர்றார் கூலி கொடுக்க. வந்து வயலில் இறங்கி பார்க்குறார். பார்க்கும்போது சரியாய் ஒரு சில காரியங்கள்லாம் சரியாக நடக்காமல் கொஞ்சம் கதிர்கள்லாம் விட்டு அப்படி கீழே கொஞ்சம் செதறி
கொஞ்சம் நல்லபடியாக இல்லாமல் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. அப்போ கூப்பிட்டு கேட்குறாரு, 10 பேரையும் கூப்பிட்டு கேட்டவுடனே, என்ன எல்லாம் அப்படி இருக்குது, சரியாக அறுப்பு இருக்காமல் கொஞ்சம் செதறி ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப, ஐயா நாங்கள் 10 பேரும் நல்லதாங்க செய்ய, அந்த புதுசாக ஒருத்தன் வந்தான் ஐயா, அவன் தான் ஐயா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னான். களஞ்சியத்தில் வந்து அப்படி நெல் மூட்டையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சரியாக தூத்தாத, கொஞ்சம் கருக்கா அப்படிலாம் கொஞ்சம் கலந்து ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. அதை பார்த்து கேட்டாராம், என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, ஐயா நாங்கள் இல்லைங்க, புதுசாக வந்தானே அவன் தாங்க அப்படி பண்ணிட்டான், விட்டுடுங்க கற்றுப்பான் அப்படின்னு சொன்னான். சரின்னு எஜமானன், அவர் நல்ல எஜமான், அவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுக்கு எல்லாருக்கும் எத்தனை கூலி, ஆளுக்கு ஒரு மூட்டை ஐயா, மொத்தம் 10 மூட்டை, அவனை சேர்த்து 11 மூட்டையா அப்படின்னு. அந்த எஜமான் அந்த 11 மூட்டையும் அவன்கிட்டே கொடுத்துருங்கன்னு சொன்னாராம். இவர் எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, என்னடா அது அப்படின்னு. புதுசாக ஒருத்தன் ஏதோ ஒரு காரியங்கள் வந்திருக்கு அப்படின்னா எல்லாம் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் அவன் மேலேயே திரிக்கக்கூடாது. அவர் நல்ல தகப்பனாய் நல்ல எஜமானாக இருந்து அவர் காரியத்தை புரிஞ்சுக்கிட்டு, அப்படி இல்லை எல்லாத்துக்கும் அவன் தானே காரணம்னு சொல்கிறீங்க, அந்த கூலியை நான் கொடுக்கக்கூடிய கூலியை அவனே வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஜனங்களுக்கு வந்து அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்த அந்த மனுஷர் போல பின்னாடி வந்தவங்களுக்கு ஒன்று கொடுத்தாரே, அப்போ நமக்கு நிறையா கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்து ஏமாந்தது போல அந்த மனுஷர்கள் ஏமாந்து போனாங்களாம். சபையை தேவன் அப்படி பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். இந்த தாவீதோட சகோதரர்கள் ஏமாந்து போனது போல, சாமுவேல் தீர்க்கதரிசியை அவர் பார்க்கிற விதமாய் தேவன் பார்க்கல அப்படின்னு பார்த்தது போல, இந்த தர்சிசிக்கு ஓடி போன யோனா பார்த்தது போல தேவன் ஒருபோதும் பார்க்க மாட்டார். ஆண்டவர் அப்படி சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறாங்க. என்னுடைய மனம் திரும்புதை, நான் இப்படி தான் மனம் திரும்புதை ஒரு மனுஷன்ட்டேருந்து பார்க்க விரும்புகிறேன். என்னன்னா, என்னுடைய சுபாவம் அதில் இருக்கா, என்னுடைய சித்தம் இருக்கா, நான் இருந்தால் இந்த நேரத்தில் இப்படி நடப்பானா அப்படிங்கிற ஒரு காரியத்தை பார்க்கும்படிக்கு நமக்கு ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் உண்டு பண்ணுறார். அது நம்முடைய ஸ்டைல் இல்லை, அது தேவனுடைய வழிகள். அதை பார்க்கும்படிக்கு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். மத்திய எழுதின சுவிசேஷம், நேற்று கூட அந்த வார்த்தை கேட்டோம், 5ஆம் அதிகாரம் 'ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் அப்படியே தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும்பொழுது 22ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை எல்லாத்தையும் அப்படியே மாற்றி போடுறாங்க. நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் அப்படியே வெளியாரமாக இருக்கிற எல்லாத்தையும் இருதயத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனுடைய சிந்தையையும் அவனுடைய இருதயத்தையும் சம்பந்தப்படுத்தி ஒரு புது வாழ்வை, ஒரு புது உடன்படிக்கையை தேவன் கொண்டு வருகிறார். அதிலிருந்து மனம் திரும்புகிற காரியத்தை தேவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். அதுதான் கனி. அப்படிதான் சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்படி உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாக இருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாக இருப்பான். சகோதரனை நாம் எப்படி டீல் பண்ணுறோம், எப்படி பார்க்குறோம். இது பாஸ்டிங் பிரேயரில் பிரதர் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்துறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டதான் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில், எது எனக்கு உகந்த உபவாசம், தன்னுடைய இச்சையை நிறைவேற்றும்படிக்கு அப்படியே வருத்திக்கிட்டு வர்றதா என்னுடைய உகந்த உபவாசம்? அது இல்லை. தன்னுடைய மாம்சமான சகோதரனுக்கு தன்னை ஒழிக்காமல் இருந்து அவனை ஏற்றுக்கொள்கிறானே, அதுதான் எனக்கு உகந்த உபவாசம்னு இருக்குது. அப்படிதான் வார்த்தை, அப்படி தான் இருக்குது. அப்பொழுது நான் ஒன்று செய்வேனே, அது என்னுடைய வழிகளாக இருக்கும், அதை நீங்கள் தேடுங்கன்னு சொல்லியிருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு, ஆகையால் நீ பலிபீடத்தில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை வேண்டும் என்று அங்கே நினைவுறாய்கள். ஒரு வார்த்தையை நல்லா போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு கண்டு கண்டால், என் பேரில் என் சகோதரனுக்கு குறைவாக இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன்னா, எங்களுக்குள்ளே நடந்த ஒரு சில டீலிங்கில், ஒரு சில உரையாடல்களில், ஒரு சில காரியங்களில் அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வெளிப்பாடு அப்படி இருந்தால், என்னை குறித்து என் சகோதரனுக்கு ஒரு கசப்பு இருக்குமோ, ஒரு மனஸ்தாபம் இருக்குமோ, ஒரு செட்டில் ஆகக்கூடிய காரியங்கள் இருக்குமோ அப்படின்னு நான் உணர்ந்தேன்னா, அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி
பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே, உனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன நான் சொல்கிறேன், நான் சரியாக இருக்கிறது போல தான், எனக்கு சரியாக இருக்கிறது போல தான் இருக்கும். ஆனால் அந்த காரியம் நடக்கும் பொழுது நான் ஒரு மனுஷனை எப்படிலாம் அப்படி காரியங்களை அப்படி காட்டிட்டேன், நான் தப்பித்து கொள்ள ஒரு மனுஷனை எப்படி காமிச்சிட்டேன், இல்லாததையும் பொல்லாததையும் அப்படி காமிச்சு அப்படி பொல்லாதவனை ஆக்கி அந்த காரியத்திலேருந்து நான் பர்ஃபெக்டாக சூப்பர் நான் சரிதான் அப்படின்னு எப்படி காமிச்சிட்டேன். அதை குறித்து கடவுளுக்கு ஒரு மனம் திரும்புதல் உண்டாகாத பட்சத்தில் நீ கொடுக்குற எந்த விஷயத்தையும் தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது நானே என்னையே கொடுத்தாலும் சரிதான். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறேன். இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னாக்கா, உன்னுடைய சகோதரனை குறித்து எனக்கு ஒரு குறைன்னு இல்லை, என் மேலே ஒரு சகோதரனுக்கு குறை இருக்கா அப்படின்னு. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை இருக்கா, அதை நீ பாரு, அப்படி ஆராய்ந்து பாரு. அப்படி வந்து என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படி செய்யுங்க, என்னை நினைவு கூறும்படிக்கு இப்படி செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லி நமக்கு மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார். அந்த மனம் திரும்புதலுக்குள்ளே நாம் பிரவேசித்து சந்தோஷமாய் அவருடைய இளைப்பாறுதலில் இருப்போம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வார்.